சமாச்சாரமே எங்கதான் இருக்கு. இன்னவரெல்லாம் யார் கடத்தினாலே யாரோர் வாழ்ந்தார்கள் என்று கேட்டார். துண்ட வீமன் அர்ஜுனர்கை சண்டைக்கு நிகர் இல்லாமல் மண்டை மண்டையாய் ஆண்டவே என்னன்னு தெரியுமா? ஏன்னா கறிகளில் கறி வெட்டான் பாரு, அந்த துண்டு ஒண்ணு, அது ஒண்ணு, ஆளை வந்து அடித்து ஒண்ணு, அது ஒண்ணு, துண்டு நம்ம துண்டுதான் இந்த ரெண்டும். எப்படின்னா இன்று 11 நாட்களாகுது. என்ன இந்த மகாபாரத சொற்பொழி சொல்லி இரவு நாடகத்தை நடத்த வேண்டும் என்று அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் எல்லாம் எத்தனையோ பாடுபட்டு உண்மைதாங்க. இதில் என்ன தெரியுமா பண்ணுவான்? சிவ பூஜையில கரடி கொண்டு போல சொன்ன மாதிரி மாதிரி என்ன பண்ணானுங்க, அப்படி உங்க போல 2 பேரும் வருவான். எப்படி எப்படி இப்ப சொன்னா பாரு, கவட்டை மசிக்கிட்டு ஏதான் வருவான். யார் இப்ப சொன்னா பாத்தியா, அடே சிவசக்தி சொன்னா அந்த மாதிரி. என்ன என்னோட வயது அவனோட வயது நான் தெரியாது. ஏன்னா அவன் பேசல, அவனுக்குள்ள போயிருக்கு பேசுது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய குரு பெரியோர்கள் என்னவரெல்லாம் அடித்து மடித்தவர்கள் யார்? அவங்க 2 பேரும் தான். பஞ்ச பாண்டவர்கள் நடுப்பிருந்து பார்த்தனும் இளைவனாக விலகக்கூடிய பீமனும். ஏன்னா பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்கள், 2 பேர் மட்டும் துண்டு யார் சொன்ன தெரியுமா? யார் யாருமே சொன்ன இந்த பேமானி பசங்க 2 பேர் அப்படியே தூக்கி தூக்கி சொல்லுங்க அடித்து படித்தவர்கள். ஆமா அந்த துண்டு துண்டு நான் அந்த துண்டுக்கு இந்த 2. ஆமா ஆமா அந்த டப்பா துண்டு, அந்த துண்டுல அந்த 2, அந்த துண்டுக்கு 2 தான். அந்த காலி எப்படி சொல்றாங்க? காலி காலி யார் காலி? ஐயா அந்த டப்பா துண்டு, அந்த டப்பா துண்டுல அந்த 2 காலி காலி. ஏய் நீங்க 2 பேரும் போய் மொட்டை மொட்டையா பேசக்கூடாது. நீங்க 2 பேரும் அந்த டப்பா துண்டு 2 பேரும் ஆளு போட்டா நாடகம் பார்க்கறதுக்கு பேருக்கு விளக்கமா தெரியும். அந்த மாதிரி பேசணும். இப்போ நான் போய் துண்டுக்கு 2. ஆமா ஆமா நீ என்ன யுத்தம் 17 யார் யாருக்கு பகை? ஆண்டவனுக்கு எனக்கு வீடுக்கு உங்களுக்கு தாங்க. அப்படி இந்தியா நாட்டிலேயே நான் எங்கே சென்றேன்? யுத்தத்துக்கு போவேன். யார் மீது? மீது போவேன். நான் விடவே மாட்டேன். இன்னவரெல்லாம் மனித பிறகு அர்ஜுனா பிரபாகப்பட்டது எப்படி இருக்கின்றது கேட்டால் முன்னாடி போடுறது என்ன சமாச்சாரம்? முன்னாடி பூச்சேன்னா எப்படின்னா
ஆமா தெரியுமா இந்த நாடு எப்படி தெரியுமா மொத்த வெள்ளை சேலைக்குது வெள்ளை சேலை புதுக்குது கலர் சேலை வியாபாரம் கிடையாது மஞ்சள் பொங்கல் வியாபாரம் கிடையாது மஞ்சள் பொங்கல் 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 மஞ்சள் கலர் சேலை வியாபாரம் இல்ல ஆமா என்ன வியாபாரம் பண்ற சேர் வியாபாரி என்ன சேரியா என்ன சேரியா இல்ல நானு இங்கிருந்து சித்தூருக்கு போனோம் அங்க ஒரே மாதிரி இருக்க சேரி எடுத்து வரணும் எல்லாம் ஒயிட் ஆகி போயிடுது சரி ஏன் கலர் சேலை இங்க ஒண்ணு கூட இல்ல ஒரு நாலே ஆமா யார் யாரா 4 பொம்பை மகாராஜா பொம்பை 1 ஜெகிரி மகாராஜா பொம்பை 2 கண்ண மகாராஜா 3 சல்லியம்மா 4 பொம்பை பார்த்தா கட்டியாக்கார சேர்த்தா எனக்கு ஒரு 5 பொம்பை உங்க 5 வீடு தான் நல்லா இருக்குது பூ மஞ்சளோட ஆமா 5 பேர் கொண்டாட்டியா வந்துறாங்க ஆமா உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து தனியா அதுக்காக போறதுக்கு முடியல என்னன்றதுக்கு எல்லாம் கூடுதலா ஒண்ணு வந்து நிக்குது அது அவங்க கிட்ட போய் செய்யணும் நானும் பாஷனா பாப்பியே ஆமா யார் ஒரு சபா விஷயம் சொல்லி கொடுங்க ஒரு சபா வச்சு சாவு கம்யூனிட்டி வர கம்யூனிட்டிக்கமா சாவு சத்தியமா சாவு என் அம்மா சத்தியமா பிரபலமா சத்தியமா என்ன அடிக்கிறோம் உள்ள என்ன அடிக்கிறவன் காலையில படிக்கலாம் சொல்ல 11 மணிக்கா 13 கேட்லிக்கா அப்ப கூட ஆயிப்போது வீணத்திலோ என்ன அண்ணா கண்டு வாருங்கள் என்று சேனாதி மட்டும் முடிந்து நடைபெறுகின்றது யுத்தத்திலே நமக்கே வெற்றி கிடைக்கும் மட்டில் மாத்தான மண்ணு கிடைச்சு அண்ணா
குச்சிடே இருந்தா உங்களுக்கு மச்சூல பாட கட்டி பாட மேல போற வேலைய பாட்ட கொஞ்சம் கேளு அவதான் செத்து போய் தூக்கி போறாங்களா யார பாடுகிறாங்க பாடையில போற வரையும் பாட்டு கொஞ்சம் பாட்ட கொஞ்சம் கேளு ஏழு மணி இல்லடா என்ன எதுக்கு அதான் போயிட்டு இருக்கிறாரு தம்பிதான் என் தம்பி போயிட்டாரு மகாராஜா உன் கைய வந்து காலை நடிக்கிறான் ஒரு தாண்டி கொடுத்தாம மண்ணில் மனிதனுடைய நாடாச்சிரியே நான் சொல்லிட்டு என் நம்பி மண்ணை கவனா என் நம்பி செத்தா போயிட்டான் ஜெயிப்படா அது ஓடி சரி நாளைக்கு காலையில் சீக்கிரம் போடுவோம் மகாராஜா
பாண்டவர்கள் காய்கனிகளை பதித்து சுதந்திரம் உபயோகித்தவர்கள் ஐயா அண்ணாவை கண்டு அவன் வந்து வரா அண்ணா சென்று வாருங்கள் என்று விளையாடுவார்கள் அண்ணா ஹலோ தனியா தனித்திருக்கின்ற நேரத்திலேயே ஒன்று விடுவார்களோ என்று பயமாக யாரை வைத்து இந்த அடியை அகற்றி வந்தார் இத்தனை செயலும் செய்ய வேண்டும் என்றால் யாரை வைத்து செய்ய வேண்டும் வேடி என்ன அந்த வேடி பயில வைத்து இதெல்லாம் செய்ய வேண்டும் நினைக்கிறேன் அவன் தான் அறிஞர் என்று இருக்கின்றான் இங்கே இருப்பது என்ன என்னுடைய கடத்தில நாடு இருக்கின்றது கரத்திலே இருப்பது நான் விட்டாலும் அவரை விடாது நாங்கள் விட்டாலும் நீங்கள் விட மாட்டீர்கள் அந்த ஆண்டவரே
போர்க்களத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று விதியாகப்பட்டது விளையாடிவிட்டது பாக்கியம். ஆனால் அண்ணா துரியோதனா, போர்க்களத்துக்கு நீங்கள் போறீங்களா? ஐயா, தம்பி துரியோதனா போர்க்களம் சென்று வருகின்றேன் விடைபுரிய என்று கேட்டான். அண்ணா போர்க்களம் போறீர்களா? போறீங்களா? சொல்லுங்க. அண்ணா துரியோதனா, ஐயோ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய முறையாகப்பட்டது எப்படி இருக்குது பார்த்தனையா கூறுவாராகப்பட்டது யார் எப்படி வைக்கின்றது அவ்வளவுதான் ஆகுது என்ன தெரியுது யாரு நீங்க போய் நீங்க அவ்வளவுதான் வந்து போயிட்டு அவ்வளவுதான் வாருக்கு தம்பி துரியோதனா அண்ணா அண்ணா என்று மாறுங்கள் என்று நல்வழியோடு நம்ம அண்ணா துரியோதனா அண்ணா
தன்னை போல் சொல்லுவார்கள். எப்படி தன்னால் ஆகாதது ஜெகதத்தால் ஆகாது. தன்னை போல் துரியோதனா அண்ணா ஒருவருக்கு உடல் இரண்டாக இருந்தாலும் உயிர் ஒன்றாக வாழ்வது இல்ல. ஒரு விருதுகளே சிதைக்கு நிகமாகப்பட்டது எப்படி சொந்தமோ, நிகத்துக்கு சிதையாகப்பட்டது எப்படி சொந்தமோ, அப்படி ஒருவருக்கு வாழ்ந்து வருவோம் இந்த பூமியிலே செல்வதோ போர்க்களம். ஆண்டவன் விதிப்பழம் எப்படி முடிவோ தெரியாது. ஆகையினாலே அரசு எப்படி என்றால் தம்பி வாங்கலை 99 பேர்களோ தாத்தாவாக விட்டாச்சாரி ஆச்சாரி ஒட்டுவர்கள் மகுடவர்த்தே ஒரு வெளிவார்களானவர்களோ நீங்கள் போருக்கும் போயிட்டு வாருங்கள் 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 என்று சொல்லி சேவனாதி மட்டும் கொடுத்து அனுப்பினீர்கள். சென்றவர் ஒருவரும் திரும்பி வரவில்லையே. சென்றவர்கள் யாவரும் திரும்பவில்லை. அதையனால கடைசியா உன்னை போயின்னு சொன்னார். எப்போது திரும்பி வருவேன் என்று நம்பிக்கிறார் போவென்று சொல்லிவிட்டேன் அண்ணா. துரியோதனா, விதியாகப்பட்டது உலகிலே யாரையுமே விட்டது கிடையாது. என் விதியாகப்பட்டது எப்படி முடியுமோ தெரியாது. ஆகையினாலே அரசு பீடத்திலே எமது அரசாட்சி செய்வது கண்குளிர பார்க்க வேண்டும். அமர்வாய் தம்பி துரியோதனா. எப்படி என்றால் அவனை அமைத்தார் நாட்டுக்கு அதிபதி ஏக சக்கரவர்த்தி என்றார். அரசாட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஆடி மாசத்துக்கு அண்ணா மாரணத்துக்கு போ போ. சென்று வா என்று சொன்னவர்கள் யாருமே மறுபடியும் திரும்ப கிடையாது. போன்னு சொன்னா வருவனும் ஒரு எண்ணம். என்னது போன்னு சொன்னா வருவது ஒரு எண்ணம். யார் நம்ம யாரு? அரசர்கள். அரசு பரம்பரையிலே விருந்து முன்வைத்த கால பின்வைப்பது அரசு. ஒரு ஆண்மன பிரிந்தா பின்வைத்த கால் பின்வைக்க கூடாது. வீரனாக பிறந்தால் ஜன மரணம் சகஜம். ஆமா, அப்படி இருக்கு. எங்கே செல்ல வேண்டும்? குருச்சேத்திரம்.
தம்பி இடத்திலே வருகின்றேன் போர்க்களம் என்று விடை கேட்டான். அந்தவர் என்ன தெரிவித்தார்? தெரிவித்தார். இன்னொரு திருட்டு ஏனென்றால் மாணவிக்கார் நல்லாடுவார் எல்லாரும் மனைவி இடத்திலே வாழாத யாரையும் சந்தேகமான ಮುಂದೆ ஏனென்றால் விடையாகப்பட்டது நம்ம மூளையோடு கிடைக்கவில்லை. ஏனென்றால் தெரியாது. நம் மொழியோடு வார்த்தையாடி ஒரு எண்ணம் கூட ஒரு ஆசை உண்மைதான். அப்படி ஒரு ஆசை ஆகையினாலே நேர்மையாக சென்று நான் அழைத்தேன் என்று சொன்னார். அந்தவர் வரமாட்டார். வரமாட்டார். அந்த இடத்திலே பணிபுரி செய்யக்கூடிய மணிபெண்கள் இருக்கின்றார்கள்.